ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரியில் லலிதாவோட நியூ ஷோரூமோட கலெக்ஷன் எப்படி இருக்குது, அதோட வேஸ்டேஜ் எப்படி இருக்குது, அண்ட் 3 சவரன் தாலி செயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினா எவ்வளோ ஆகும், ஒரு ஜென்ரலாக ஹாரம்லாம் எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அதோட எஸ்டிமேஷன் டீட்டெயில் மாடலோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வரப்போகிற கிளிப்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறது நியூ ஷோரூமோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற ஜுவல்லரி. ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது இப்போ ஹாரம் செக்ஷன் பார்க்குறீங்களா, இது ஓல்டு. இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற ஹாரம் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் டைப்பில் லக்ஷ்மி பண்டன்ட் வச்ச மாதிரி 52 கிராம் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குற முள்ளு ஹாரம் பார்த்திங்கன்னா ஒரு 4.25 சவரன் வருது. அடுத்து பார்க்குற ஹாரம் தேர்டு பார்த்திங்கன்னா 5 சவரன் வருது. மாங்காய் டிசைன் அண்ட் முள்ளு ஹாரம் வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12லேருந்து 13% வேஸ்டேஜ்குள்ளே போடுறாங்க. ஸோ அடுத்தது ஏதாவது டிசைன்ஸ் பொறுத்து நமக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. லைட் வெயிட் நெக்லஸோ இல்லை ஹாரமோ நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிசைன்ஸ் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. மீதி எல்லாமே அதிகமான வெயிட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 33 கிராம் வருது. இதோட வேஸ்டேஜ் 12% போட்டிருந்தாங்க. ரொம்ப லைட் வெயிட்டான யூ டைப் ஹாரம் இது. நீங்கள் மிடில் ஹாரமாக வேர் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்கும். இதுலேயே பேக் செயின் வேணான்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நாட் கூட போட்டுக்கலாம். இதோட எஸ்டிமேஷன் டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேங்கிளுக்கு டெய்லி வேறு பேங்கிள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 4% வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கம்பி பேங்கிளுக்கு 4% வேஸ்டேஜ், 4% வேஸ்டேஜ் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த பாம்பே டிசைன்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 8% வேஸ்டேஜ், 10% அந்தளவுக்கு போடுறாங்க. ரொம்ப லோ வேஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது லலிதாவில் எவ்வளவோ பரவாயில்ல நான் சொல்லுவேன். ஆனால் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைன் இருக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஜிஆர்டியில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 16 கிராமில் செயின் கேட்டோன்னா எப்படியும் ஒரு 7-8 டிசைன் காமிப்பாங்க. அதே லலிதாவில் நம்ம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 டிசைன்ஸ் தான் காமிக்கிறாங்க. அந்தளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பேங்கிள் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் பேங்கிள்லாம் வாங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நியூ ஷோரூம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே நிறையா கலெக்ஷன் அரைவ் ஆகிருக்கு. இந்த கீழே இருக்கிற ஒரு ஹாரம் டைப் பார்த்திங்கன்னா நமக்கு 5 சவரன் வருது கரெக்டாக. மேலே இருக்கிறது 4.5 சவரன் வருது. இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 14 to 16% சொல்லியிருந்தாங்க. இதிலே பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று கீழே லக்ஷ்மி வச்ச மாதிரி பேண்டன்ட் வருது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளைனாக வர்ற மாதிரி. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5 சவரன். ரெண்டுத்துக்குமே வேஸ்டேஜ் நமக்கு ஒரு 14லேருந்து 16% சொல்கிறாங்க. பார்க்க நல்லா கிராண்டாக இருக்குது. ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா 5 சவரன் தான் வரும். எஸ்டிமேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4லேருந்து 5 சவரன் ஹாரம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும்ன்ட்டு. ஸோ 13,675 ரூபாய் இன்றைக்கி ரேட்டு. 32 கிராம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 4,37,600 ரூபாய் வருது. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறையா ஒரு 12%க்குள்ளே வேஸ்டேஜ் நமக்கு முடிஞ்சு போயிடுது. ஸோ 52,512 ரூபா ஆகுது. ஸோ ஜிஎஸ்டி 3% போட்டால் 14,703 ரூபா. 4 பவுன் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா 5,04,815 ரூபா ஆகுது. இதே பாண்டெலாம் போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ரீசெண்டாக நான் ஜுவல்லரி வாங்கினது பார்த்திங்கன்னா பாண்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான். ஸோ பட் பாண்ட் போகிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயம் நல்லா யோசிக்கணும். எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிசைன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஒரு 3 பிரான்ச் விசிட் பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட. வேஸ்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குற எவ்வளோ லோ வேஸ்டேஜ் எந்த ஷாப்ஸ்லேயும் கொடுக்குறதில்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த ஹாரத்தையே நம்ம ஒரு ஜிஆர்டியோ ஜாஸ் அல்காஸ் அந்த மாதிரி கடைகளில் வாங்கும்போது குறைஞ்சபட்சம் 18%க்கு மேலே தான் போடுவாங்க. ஸோ எனக்கே தெரியும், நான் லாஸ்ட் டைம் மாங்காய் ஹாரம் ஜிஆர்டியில் பார்த்தப்போ 18% தான் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6% லாபமாக இருக்குது. இப்போ 3 சவரன் தாலி செயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத பார்க்கலாம். 24 கிராம் பார்த்திங்கன்னா 3,28,200 ரூபாய் வருது. அதர் மேக்னால் 1% லெஸ் பண்ணுறாங்க ஜுவல்லரிக்கு கண்டிப்பாக.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3282 லெஸ் ஆகும். அதுவே டேட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இல்லை 916 இல்லைனா அதுக்கு ஒரு டிடக்ஷன் நமக்கு வந்து போகும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து பண்ணுறாங்க. கோல்டு காயினுக்கு வந்து டிடக்ஷன் இருக்குது நான் கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து நான் எடுத்துகிட்டு போனப்போ கோல்டு காயினுக்கு எந்தவித டிடக்ஷனும் பண்ணல. நான் தங்கமயிலோட காயினை தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எந்தவித டிடக்ஷனும் பண்ணல. அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதை போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து நியூ ஜுவல்லரி வந்து இப்போ பார்க்கலாம். 24 கிராம் வந்து வாங்குறதுக்கு 3,28,200 ஆகும். வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதே 5%ல் தாலி கொடிக்கலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து 6% நான் இங்கே போட்டிருக்கேன். 19,692. ஸோ ஜிஎஸ்டி 3% போட்டால் 10,436. 3 பவுன் தலைச்சீன் வாங்குறதுக்கு 3,58,328 ஆகும். ஆல்ரெடி நம்ம கையில் வந்து ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண அமௌண்ட் வச்சுருப்போம். ஸோ கிட்டத்தட்ட பேலன்ஸாக நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு 30,000 32,000 வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கோல்டு ரேட் படி. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாடலை பொறுத்து. இன்னும் ஸ்டோன்ஸ் வச்சு சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6-7% வரலாம். சுந்தரி டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5% வேஸ்டேஜ் தான் சொன்னாங்க நாங்கள் கேட்டதுக்கு. இப்போ வந்து நான் ரீசெண்டாக விசிட் பண்ண வேஸ்டேஜ்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஃபஸ்ட்டு மே நான் விசிட் பண்ணது. அப்போ சுந்தரி மாடலுக்கெலாம் 4.5% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. ஐஸ்கிரீம் டைப் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது வேஸ்டேஜ் வைஸ் கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்குன்னு ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. இப்போ நியூ ஷோரூம் கலெக்ஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். குரோம்பேட்டில் கூட பார்த்திங்கன்னா அதிகமான கலெக்ஷன் இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் அங்கே கூட விசிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ நியூ ஷோரூம் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமும் இல்லை ரொம்ப கம்மியும் இல்லை, ஒரு மீடியமான வேஸ்டேஜில் தராங்க. பட் வந்து பாண்ட் போடுறீங்க இல்லை கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் லலிதாவில் போடுறீங்கன்னா ஸோ 1க்கு 2 டைம் வந்து நீங்கள் யோசிக்கணும். கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அங்கே இருக்கிறத நம்ம வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வாரத்தில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற வேஸ்டேஜ்க்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. மினிமம் வேஸ்டேஜில் ஜுவல்லரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் லலிதாவை விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை.